தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததுடன் பேரவைத் தலைவரை தாக்கும் நோக்கத்தோடும் அவரது இருக்கையையும் ஆவணங்களையும் சேதப்படுத்தி தேமுதிக உறுப்பினர்கள் நேற்று சட்டப்பேரவையில் அராஜகத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தலைவர் விஜயகாந்தைப் போலவே சட்டப்பேரவையையும் பொதுக்கூட்ட மேடையையும் அராஜகம் மற்றும் அநாகரிகத்தை அரங்கேற்றும் மேடையாக ஆக்கிக் கொள்வதை பல்வேறு கட்சியினரும் வன்மையாக கண்டித்துள்ளனர். அரசியல் கட்சி தலைவராக அரிதாரம் பூசியுள்ள தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் பேசத் தெரியாமல் பேசி அரசியல் மேடைகளை அநாகரிக அரங்கங்களாக மாற்றி வருகிறார். மக்களுடன் தான் கூட்டணி என பேசி வந்த விஜயகாந்த் பேரங்கள் படிந்தவுடன் கூட்டணி அரசியலுக்குள் குதித்து அங்கும் தனது அறியாமையை அரங்கேற்றினார். பொது மேடைகளில் அநாகரிகமாக நடந்து கொள்வதில் தேர்ச்சி பெற்றுள்ள விஜயகாந்த் மாண்பின் மகுடமாக திகழும் சட்டப்பேரவையிலும் தனது அநாகரிக செயல்களால் நாக்கை துருத்தி ஆபாச மொழிகளால் அராஜகத்தில் ஈடுபட்டதை நாடே நன்கு அறியும். பொதுக்கூட்ட மேடைகளிலும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் உச்சக்கட்ட அநாகரிகத்தை வெளிப்படுத்தும் விஜயகாந்த் கூட்டணி கட்சியினரை மட்டுமின்றி சொந்த கட்சிக்காரர்களையும் தாக்குவது தனக்கொன்றும் புதிதல்ல என்பதை பல முறை நிரூபித்துள்ளார். கண்ணியமும் கட்டுப்பாடும் காக்க வேண்டிய அரசியல் அறநெறி விஜயகாந்துக்கு அணு அளவு கூட இல்லை என்பதை அவரது பன்முக அநாகரிக செயல்கள் வெளிப்படுத்தி காட்டியுள்ளன. தலைவன் எவ்வழியோ அவ்வழியே தொண்டர்களும் என்பதை தேமுதிக உறுப்பினர்கள் நேற்று சட்டப்பேரவையில் நிரூபித்தனர். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசியபோது சட்டப்பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததுடன் பேரவைத் தலைவரை தாக்கும் நோக்கத்துடனும் அவரது இருக்கையையும் ஆவணங்களையும் சேதப்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். அதனால் தேமுதிக உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அக்கட்சி உறுப்பினர் மோகன்ராஜ் பேரவை விதிமுறைகளுக்கு புறம்பாக ஆட்சேபகரமான வார்த்தைகளை பயன்படுத்தியதால் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சிகளின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பேரவைத் தலைவரின் கடும் எச்சரிக்கைக்கு பின்னரும் மோகன்ராஜ் தொடர்ந்து விதிமுறைகளை மீறியதால் அவரை அவையிலிருந்து வெளியேற்ற காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். அவை காவலர்கள் வெளியேற்ற முற்பட்டபோது சந்திரகுமார் உள்ளிட்ட தேமுதிக உறுப்பினர்கள் காவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். மேலும் பேரவைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டதுடன் அவரை தாக்கும் நோக்கத்துடன் இருக்கை மற்றும் ஆவணங்களை சேதப்படுத்தினர். பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதால் தேமுதிக உறுப்பினர்களை வெளியேற்றுமாறு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். பேரவைத் தலைவரை இருக்கையிலிருந்து தள்ளுபடி செய்து அவை காவலர்கள் செய்வதால் அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவை காவலர்கள் அவர்களை வெளியேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவரை தாக்க ஓடி வந்து என்னுடைய இருக்கை மேஜையை விலக்கி மிக மோசமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை தாக்குவதற்குமாக வந்து இவர்கள் செய்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவை காவலர்களை தாக்கியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவையே இதற்கு சாட்சியாக இருக்கிறது. அராஜக செயலில் ஈடுபட்ட தேமுதிகவினரை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை பேரவை முன்னவரும் அமைச்சருமான திரு நத்தம்மார் விஸ்வநாதன் முன்மொழிந்தார். பேரவை வளாகத்திலும் சபை காவலர்களை தாக்கிய சேகர், தினகரன் உள்ளிட்ட தேமுதிக உறுப்பினர்களின் அராஜகத்தையும் அவர் வன்மையாக கண்டித்தார். ஒரு பெருமைக்குரிய இந்த சபையிலே மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்படிப்பட்ட பெரும் குற்றத்தை புரிந்திருக்கின்ற இந்த தேமுதிக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் அலுவல்கள் நடைபெற விடாமல் இடைமறித்தும் பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் தேமுதிக உறுப்பினர்களை இந்த கூட்டத்தொடர் முடிய பேரவை பணிகளில் நின்றும் தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும் என்னும் தீர்மானத்தை முன்மொழிகின்றேன். இதனைத் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்ட தேமுதிக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேலும் சபை காவலர்களை தாக்கிய சந்திரகுமார் உள்ளிட்ட தேமுதிகவினரின் செயல் குறித்து பேரவை உரிமை குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்தை போலவே அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் நடந்து கொண்டு சபையின் மாண்பை குலைத்து விட்டதாக பல்வேறு கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களின் அராஜக செயல்களையும் அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். சட்டமன்றம் என்பது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் மக்களை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்வதற்கு திட்டம் தீட்டுவதற்குமான ஒரு மக்கள் மன்றம். இந்த மக்கள் மன்றத்தை யுத்த மன்றமாக்குவதற்கு தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முயற்சித்து வருகிறது. கடந்த கூட்டத்தொடரிலே அதன் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் பொறுப்பற்ற வகையில் நாக்கை துருத்தியும் வாயை கோணி காட்டியும் ஆத்திர உணர்வோடு ஏதோ திரைப்பட காட்சியைப் போல சட்டப்பேரவையிலே நடந்து கொண்டு சட்டப்பேரவையின் மரபுகளையே கொச்சைப்படுத்தினார். நேற்றைய தினம் தேமுதிக உறுப்பினர்கள் அதனுடைய துணைத் தலைவர் தலைமையில் நடந்து கொண்ட அந்த இழிவான நடவடிக்கை சட்டமன்ற நாகரிகத்துக்கு முற்றிலும் மாறுபட்டது. தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் சட்டமன்ற வரலாற்றில் ஒரு ஜனநாயக பேரழிவை ஏற்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, சபாநாயகரை சூழ்ந்து கொண்டு அவரை தாக்கின்ற அளவிற்கு அங்கிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை தாக்கின்ற அளவிற்கு செல்கிறார்கள் சொன்னால் அந்த சட்ட விதிகளை மதிக்கின்ற தன்மை அவர்களிடம் குறைந்து வருகிறது. அதிலே தாக்கப்பட்டு காவல்துறை அதிகாரி கூட இன்றைய தினம் சிகிச்சை பெற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதை கேட்கும் பொழுது மனவர்த்தத்தை அளிக்கிறது. நேற்றைய தினம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட நிலை மிகவும் மோசமானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அதை கண்டிக்கத்தக்கது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வன்மையாக கண்டிக்கிறது. சட்டப்பேரவையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் நடந்து கொண்ட அந்த அராஜகமான முறை தமிழ்நாட்டு சட்டமன்ற மரபுகளை, விதிகளை, கண்ணியத்தை, அதனுடைய மாண்பை குறைக்கின்ற வகையில் நேற்று மிக கேவலமாக, இழிவாக, தரக்குறைவாக நடந்து கொண்டார்கள். சட்டமன்றத்திற்குள்ள அவர்கள் தொடர்ந்து இந்த 4 ஆண்டுகளாகவே சட்டமன்றத்தினுடைய பேரவையினுடைய மரபுகளை, மாண்புகளை மதிப்பதில்லை. அவர்களுடைய தலைவருமே அப்படிப்பட்ட அந்த மாண்பை, மரபை மதிக்க தெரியாததனால் தான் சட்டமன்ற பேரவைக்கே இப்போ வருவதில்லை. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாட்டு மக்கள் இவர்களை அடையாளம் கண்டு புறக்கணிப்பார்கள். சபை மரபுகளை தெரியாதவர்கள் சபாநாயகரை அடிக்க முற்படுகிறார்கள். அதை தடுத்த காவலர்களையும் அடித்து தொப்பியெல்லாம் கீழே விழுகின்றது. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் சரியான தீர்ப்பை அவர்களுக்கு கொடுப்பார்கள். இதை பார்த்து மக்கள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் இனிமேல் சட்டமன்றத்திற்கு வரமாட்டார்கள். அவர்கள் காணாமல் போகுவார்கள், தொலைந்து போகுவார்கள். வருவதற்கு அருகதையே கிடையாது.